இடிக்க வேண்டியவைகளை இடிக்காமல் எழுப்ப வேண்டியவைகளை எழுப்பவே முடியாது. ஏன் என்னால கட்டி எழுப்ப முடியல? என் குடும்பத்தை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியல, என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் என்னால கட்டி எழுப்ப முடியல. வாய் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏதோ ஒன்று ஆல்ரெடி அங்க கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவைகளை இடிக்க வேண்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிடுங்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். நாட்ட நமக்கு அதிகாரம் உண்டு, இடிக்க அதிகாரம் உண்டு, கட்ட அதிகாரம் உண்டு. we have that authority. எத்தனை பேர் சொல்றீங்க என் கையில கர்த்தர் அந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார்? ஆமென். கர்த்தர் அத்தாரிட்டி எங்க கொடுத்திருக்கார் தெரியுமா? வாயில கொடுத்திருக்கிறார். உங்க உதடுகளை அசைத்து நீங்க பேச வேண்டியதை பேசணும். என் பிள்ளை, இப்ப உங்க பிள்ளைய பார்த்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு பேசாதீங்க. கர்த்தர் செய்வார். கர்த்தர் என் பிள்ளை எழுப்புவார். கர்த்தர் என் கணவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். என் குடும்பம் ஒரு நாள் தலைத்து நிற்கும். ஆமென். சொன்ன ஏசாயா மரித்து போலாம், ஆனா சொன்ன வார்த்தை மரித்து போகாது.